வன்முறை இந்த உலகத்துல வன்முறை பெருகிட்டே போகுது குருஜி. எங்க பார்த்தாலும் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்குள்ள சண்டை ஆரம்பிச்சு தெருவுக்குள்ள ஒரு தெருவுக்கும் இன்னொரு தெருவுக்கும் சண்டை, ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் சண்டை, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் சண்டை, நாட்டுக்கு நாட்டும் சண்டை. இப்படி இந்த வன்முறை பெருகிக்கிட்டே போகுது. இதுக்கு எதனால இப்படி போகுது? இதுக்கு தீர்வு தான் எங்கே இருக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குதுங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் வயலன்ஸ், அதாவது வன்முறையற்ற ஒரு ஒரு சமுதாயம், வன்முறையே இல்லாமல் இருக்கணும், அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த நான் வயலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, இதுக்கு அர்த்தம் யாராவது தெரியுமா? இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா யாராவது? அதாவது நான் வயலண்டா, நான் வயலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் யாரும் கொடுக்க முடியாது. வயலண்ட் இல்லாம இருந்தா, வன்முறை இல்லாம இருந்தா அது நான் வயலன்ஸ்ன்னு சொல்றோம். அதாவது வன்முறையற்ற தன்மை அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம், அதுக்கு டெஃபினேஷனே கிடையாது. அப்போ நீ நீ யாரையும் எதுக்கல, யாரையும் அடிக்கல, யாருக்கு எதிராக நீ போகல அப்படின்னா அது நான் வயலன்ஸ்ன்னு சொல்றோம். நான் வயலன்ஸுக்குன்னு ஒரு டெஃபினேஷன் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ வயலன்ஸை வச்சுதான், வன்முறையை வச்சுதான் நீங்க வன்முறையற்ற ஒரு தன்மையை நீங்க தெளிவுபடுத்த முடியும். அதாவது இது எப்படின்னா, ஹெல்த்னா என்ன, சிக்னஸ்னா என்னன்னு கேள்வி கேட்டா, ஹெல்த் ஆரோக்கியம் அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன் கிடையாது. ஆரோக்கியம்னா என்னன்னு கேட்டா நீங்க நோயற்ற தன்மைன்னு சொல்வீங்க. அப்போ நோயை வச்சுதான் நீங்க ஆரோக்கியத்தை டிஃபைன் பண்றீங்க. அதே போலதான் இங்கேயும் நீங்க ஆரோக்கியத்துக்கு வெறும் டெஃபினேஷன் கொடுத்தீங்கன்னா யாராலையும் கொடுக்க முடியாது. அதே போலதான் வன்முறையற்ற ஒரு சமுதாயம் எனக்கு வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வன்முறைனா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க வன்முறைன்னு நினைக்கிறது, வயலன்ஸ் நினைக்கிறது, வயலன்ஸ் மட்டும் இல்ல, அதை காட்டிலும் அது ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட். இப்ப ஒருத்தன் போய் இன்னொருத்தனை அடிக்கிறான், ஒருத்தனை திட்டுறான், கத்தி எடுத்து குத்துறான், ஒரு போர் மூழுது, இதுதான் வயலன்ஸ்ன்னு எல்லார் மனதிலும் இருக்கு. வயலன்ஸுங்கிறது அது இல்லைங்க. எப்போ என்னுடைய மனதில் பிரிவினை என்று ஒன்று வந்து விட்டதோ அங்கே வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நான் வேற நீங்க வேற அப்படின்னு என் மனதுல ஒரு பிளவு ஏற்பட்டு விட்டது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இங்கேயே வன்முறை ஆரம்பித்து விட்டது. இது வன்முறையினே உங்களுக்கு தெரியல, இதுதாங்க பெரிய டேஞ்சர். அதாவது நான் வயலண்டா இருக்கேன், ஆனா நான் வயலன்ஸ்ல இருக்கேங்கிறதே எனக்கு தெரியல, அறியாமையில் இருக்கிறேன். இதை நான் நான் வயலன்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ், வன்முறைக்கான மூலம் இங்கே தான் இருக்கிறது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பிரிவினை, அதாவது அந்த பிரிவினை எப்படி வேணா இருக்கலாம். இப்போ என்னுடைய இது இந்த நாடும் பிரிஞ்சு இருக்குது, மதம் அடிப்படையில பிரிவினை இருக்குது, இங்கதான் வன்முறை வருது கிடையாது. ஒரு நாட்டுக்குள்ளேயே பல ஸ்டேட்டுகள் இருக்குது, பல மாநிலம் இருக்குது. அதுல வட மாநிலம், தென் மாநிலத்திலேயே பல வகையான பிரிவினைகள் இருக்குது. அது மொழி அடிப்படையில, ஜாதி அடிப்படையில, மதம் அடிப்படையில, எல்லா விதத்திலையும் நம்ம எப்படியெல்லாம் பிரிவினை பண்ண முடியுமோ நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். இந்த பிரிவினையே வன்முறைன்னு சொல்றேன். நீங்க பிரிஞ்சு இருந்து சண்டை போட்டாதான் வன்முறை இல்லை, பிரிவினையே வன்முறை. எப்போ இந்த பிரிவினையை ஓரங்கட்டிட்டு நாம எல்லாம் ஒரே உயிர்னு உணர ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நீங்க வன்முறையிலிருந்து விடுபடுவதற்கு உண்டான முதல் படியை எடுத்திருக்கிறீர்கள். இந்த இன்டென்ஷன் வர வேண்டும், இந்த எண்ணம் வர வேண்டும். எந்த ஒரு காரணம் எடுத்தாலும் ஒரு பிரிவினை உண்டு பண்ணிடுறோம், எதை காரணமா வேணாலும் காமிக்கிறோம். ஒரே ஜாதிக்குள்ள நம்ம ஒத்துமையா இருக்கோமான்னா அங்கேயும் பிரிவினை இருக்கு. அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், அதை வச்சு பிரிப்போம். பல காரணங்களை வச்சு பிரிச்சுக்கிட்டே போறோம். அப்போ இந்த மனித இனம் மட்டுமல்ல, மொத்த உயிரினமே பிரிவினையே ஒரு நோக்கமாக வச்சு செயல்பட்டு கொண்டு இருக்கிற வரைக்கும் வன்முறை இருந்து கொண்டே இருக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ உதாரணத்துக்கு, இப்போ என்னுடைய உடம்பு இருக்கு, என் உடம்பு முழுமையாக ஒரு உடம்பாக நான் என்று கருதுகிறேன். இப்போ என்னுடைய வலது கை இருக்கு, இடது கை இருக்கு, 2 கை இருக்கு. இந்த வலது கை இடது கைக்கு எந்த
தீங்கும் செய்யாது. ஏதாவது தீங்கு பண்ணுவான். எப்பா வலது கையை இடது கையை நீ வந்து கொண்டுடக்கூடாது, இதை நீ எதிர்த்திடக்கூடாது, இதை நீ கொலை பண்ணிடக்கூடாது, இதுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது, இதை ஹர்ட் பண்ணக்கூடாது, இதை நேசிக்கணும், இது மேல நீ அன்பா இருக்கணும், இப்படியெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இது ரெண்டும் ஒரே மூலத்தில் தொடர்புல இருக்குது, ஒரே உயிரோட தான் தொடர்புல இருக்குது. இந்த கை இதுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்தால் இந்த மூலம் பாதிக்கும், மூலம் பாதித்தால் எனக்கு அந்த பாதிப்பு வருங்கிறது இதுக்கு தெரியும். இது ரெண்டும் வேற வேற இல்ல, இது இன்னொன்னு கிடையாது, இதுவும் நான் தான், இதுவும் நான் தான், பார்ப்பதற்குத்தான் இது வேற மாதிரி இருக்கிறது என்ற புரிதல் இந்த வலது கைக்கும் இடது கைக்கும் தெளிவாக இருக்கிறது. இது இருக்கிற வரைக்கும், இந்த ஞானம் இருக்கிற வரைக்கும் இதுக்குள்ள வன்முறை வரவே வராது. ஒருபோதும் வலது கை இடது கையை கொல்லாது, ஒருபோதும் என்னுடைய வலது கால் இடது காலை கொல்லாது, ஒருபோதும் இந்த கை இந்த கண்ணை குத்தாது. ஏனால் வன்முறைக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்றால் இது என்னுடையது, இது வேற யாரும் இல்லை, எல்லாமே இதுவும் நான் தான், இதுவும் நான் தான் என்று இந்த வலது கைக்கு தெரியும். இப்போ நான் தெரியும், என்னுடைய இது கையின்னு இது பார்க்காது, இது நான் தான், இதுவும் நான் தான் புரிஞ்சிருக்குது. அங்க பிரிவினைக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ வன்முறை என்பது ஒரு 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 ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் மட்டும் இல்லைங்க, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இல்ல, ஒரே குடும்பத்துல தாய்க்கும் மகனுக்கும் வன்முறை இருக்கிறது, அண்ணன் தம்பிக்குள்ள வன்முறை இருக்கிறது, தகப்பன் பிள்ளைக்குள்ள வன்முறை இருக்கிறது. என்ன காரணம்னா, ஒரு தாய் இது என்னுடைய பிள்ளைன்னு பாக்குது, தாய் இது நான் தான் பார்க்கல, இது என்னுடைய பிள்ளை. ஒரு தகப்பன் இது என் பிள்ளை என்று பார்க்கிறான். அப்ப நான் வேறு, என் பிள்ளை வேறு. அப்ப அங்கேயே பிரிவினை வந்து விட்டது. இந்த பிரிவினையிலேயே வன்முறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என் பிள்ளைக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படின்னு வேற நம்ம சொல்லிக்கிட்டு என்னுடைய கருத்தை எல்லாம் அதுக்கு திணிக்க பார்க்கிறோம். இதுவே மிகப்பெரிய வன்முறைன்னு சொல்றேன். அப்போ வயலன்ஸுங்கிறது அடிதடியில மட்டும் இல்லைங்க, என் கருத்தை நான் என் பிள்ளைக்கு திணிப்பதற்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் என்னெல்லாம் வாழ்க்கையில செய்யணும்னு நினைச்சனோ என்னால செய்ய முடியல, ஒரு அப்பாவுக்கு முடியல. நான் செய்யாததெல்லாம் என் பிள்ளை எப்படியாவது செய்ய வைக்கணும்னு நினைக்கிறதே வன்முறைன்னு சொல்றேன். அதை செயல்பாட்டுக்கே வேண்டாம். அப்போ இந்த நினைப்பு எங்கே வருகிறது? இது என் உயிர் இல்ல, என்னுடைய பிள்ளை. அப்ப நான் வேறு, என் பிள்ளை வேறு கிடையவே கிடையாது. ரெண்டும் ஒரே உயிர் தான். உடல் தான் பிரிவினையில இருக்கிறது, உள்ளத்துல ரெண்டும் ஒரே உயிர், ஒரே மூலத்துல இருந்தா வந்திருக்கு. எப்படி? இப்ப நம்ம வீட்டுல ஒரு விளக்கு இருக்கு, ஒரு லைட் எரியுது, ஒரு டிவி ஓடுது, ஒரு ஃப்ரிட்ஜ் ஓடுது, ஒரு ஏசி ஓடுது, எல்லாமே வேற வேற பரிணாமங்கள். ஆனால் இது பொருள் தன்மையில இது வேற வேற மாதிரி தெரியுது. ஆனால் இதையெல்லாம் இயக்கிக்கிட்டு இருக்கிற இயக்க சக்தி வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரே சக்தி தான். அப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்த எலக்ட்ரிசிட்டி இப்ப டிவியில ஓடக்கூடிய அந்த இயக்க சக்தியான அந்த மின்சாரமும், விளக்கெரியுதே அதை இயக்கிக்கிட்டு இருக்கிற மின்சாரமும் ஒரே மாறி மின்சாரமா அல்லது ஒரே மின்சாரமான்னு கேட்டா ஒரே மின்சாரம் தான். ஒரே மாறி மின்சாரம் கூட கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பார்ப்பதற்கு பரிணாமத்தில் தான் அது வேறு வேறாக தெரிகிறதே தவிர இது ஒரே மூலம்தான், ஒரே உயிர்த்தன்மை தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான். அதே போல என் பிள்ளையும் நானும் வேறு வேறு உயிர் அல்ல, உடல் தான் வேறாக இருக்கிறது. என்னை எந்த சக்தி இயக்கி கொண்டு இருக்கிறதோ அதே சக்தி தான், அதே மாறி சக்தி கூட இல்ல, அதே சக்தி தான் என் பிள்ளையும் இயக்குகிறது, என் மனைவியும் இயக்குகிறது, என் அப்பாவையும் இயக்குகிறது, என் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்தையும் இயக்கி கொண்டிருக்குது. அப்ப எல்லா உயிரும் ஒன்றுதான்ங்கிற உணர்வுல இருந்து எப்போ நான் விலகி இது வேற நான் வேற, இது நானு, இது என்னுடைய சொத்துன்னு நான் பார்க்க ஆரம்பிச்சிடணும், அன்னைக்கே வன்முறை ஆரம்பித்து விட்டது. அதனுடைய வெளிப்பாடு அப்பவே நீங்க பார்க்கலாம். ஸோ வன்முறைங்கிறது ஒரு கத்தி எடுத்து இன்னொருத்தனை குத்துறதுனால வன்முறையோ, திட்டுறதுனாலையோ, சண்டை போடுறதுனாலையோ கிடையாது. பிரிவினை அப்படிங்கிற அந்த விதை என்னைக்கு விழுந்ததோ அன்னைக்கே வன்முறை ஆரம்பித்து விட்டது. இப்போ ஒரு நாட்டுக்கும் சண்டை, இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை. இன்னைக்கு இந்த வன்முறையில் ஈடுபடலை. என்னைக்கு நாம இதை பிரிச்சோமோ அன்னைக்கே வன்முறை ஆரம்பித்து விட்டது. அது எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அது வெளிப்படுது, உள்ளுக்குள்ள இருக்குது. வன்மம் உள்ளே இருந்து கொண்டுதான் இருக்குது, அதை மறுக்கவே முடியாது.
அப்ப அந்த வன்மம் ஏன் வருகிறது? இது வேறங்கிறதுனால தானே வன்மம் வருது. எனக்கே நான் எப்படி வன்மம் வைக்க முடியும்? முடியாது. அதுவும் நான் தான் அப்படிங்கிற ஞானம் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்குத்தான் வன்முறையிலிருந்து விடுபட முடியும். சோ இந்த ஞானத்தை தான் நாம உணரணும். ஒவ்வொரு தனி மனிதனும் உணர வேண்டும். இது ஒரு நாடு உணரணுமே, அவன் சரியாகணுமே இல்ல. ஒவ்வொரு தனி இண்டிவிஜுவல் சால்வேஷன் இஸ் யுனிவர்சல் சால்வேஷன் என்று அழைப்பார்கள். ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த உணர்வுக்குள்ள வந்துட்டோம், எனக்குள்ள பிரிவினை போயிடுச்சு அப்படின்னாலே எனக்குள்ள இருக்கிற வன்மம் போயிடுச்சு. அப்ப எனக்குள்ள வன்மம் போயிடுச்சுன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு அந்த வன்மம் இருக்காது. அப்ப இந்த உலகத்தை எந்த காரணத்தை கொண்டு, உலகத்தை மட்டும் இல்ல, குடும்பத்தை, ஒரு உயிரை எந்த காரணத்தை கொண்டும் யார் பிரிக்கிறார்களோ இவன் வன்மத்தில் ஈடுபடுகிறான். பிரிக்கவே வேணாம், பிரிக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சுனாலே எனக்குள்ள வன்மம் வந்து விட்டது என்ற அர்த்தம். என்ன வேணா நீங்க காரணமா வச்சுக்கலாம். எந்த ஒரு உணர்வு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்குதோ இது ஒரு உயர்ந்த சக்தி, தெய்வ சக்தி என்று சொல்லலாம். எந்த ஒரு சக்தி இருக்கிற உயிர்களை பிரிக்கிறதோ இது அசுர சக்தி. இது ரெண்டு தான். வன்முறை என்பது பிரிவினையிலே ஆரம்பித்து விட்டது. இது வன்முறைனே உங்களுக்கு தெரியல. இதுதான் மிகப்பெரிய டேஞ்சர். அதாவது இப்ப நீங்க ஒருத்தனை போய் ஒருத்தன் வெட்டுறான், குத்துறான், சண்டை போடுறான்னா அதை வன்முறைன்னு நீங்க தெரியுது. ஆனா நான் பிரிவினை பண்றேன், ஆனா இதை வன்முறைனே எனக்கு தெரியல, இது நல்லதுன்னு நினைச்சு நான் உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, இதுதாங்க மிகப்பெரிய தவறு. இதுதான் அறியாமத்தின் உச்சமே இதுதான். அதனால உண்மையான வன்முறைங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க. இது புரிஞ்சிருச்சுனாலே இந்த பிரிவினையை நம்ம விட்டுருவோம். நம்ம எப்போ ஒன்னா சேரலாம்? எல்லா உயிரும் இன்னொரு உயிருக்கு தேவைப்படுகிறது. ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் அது இணைந்துதான் இருக்கிறது. அது இணையணும்னு அவசியம் இல்லை. அது எப்பொழுதுமே ஒன்றாகத்தான் இருக்குது. நான் இன்னொரு உயிருக்கு நான் என்ன தீங்கு நினைத்தாலும் அது எனக்கே வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய உண்மை. அதனாலதான் வள்ளலார் சொல்றாரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் ஒரு பயிர் வாடுனா அவர் உயிர் வாடுதான். ஏன்னா பயிருக்குள்ள இருக்கிற உயிரும் என் உயிரும் ஒன்று என்பதை உணர்ந்து விட்டார். அதுதான் தெய்வத்தன்மை என்று அர்த்தம். கடவுளுக்கு முன்னாடி எந்த உயிருக்கும் அவர் பிரிவினையே கிடையாது. எல்லா உயிரும் ஒண்ணுதான். அப்போ அதை என்னைக்கு நீ பிரிச்சுட்டியோ வன்முறை ஆரம்பிச்சிருச்சு. வயலன்ஸ் ஸ்டார்டட். இதை அடிக்கிறது, கொல்றது மட்டும் இல்லை, இதுதான் உண்மையான வன்முறை. இந்த புரிதல் ஒருத்தனுக்கு வந்துட்டாலே வன்முறையிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். நான் வன்முறையாக இருக்கிறேன்னு நான் பார்க்கணும். அப்பதான் நான் வன்முறையிலிருந்து வெளிப்பட முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் வன்முறையா இருக்கிறேன், ஆனா நான் இருக்கிறதே எனக்கு தெரியல. இதுதான் டேஞ்சர். இது எப்போ நீங்க பார்க்குறீங்களோ இதுல இருந்து வெளியில வந்துடலாம். ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை நம்ம உணர முடியும், அதை செயல்படுத்த முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.